சிஏ புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 5 நம்ம சம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சம்மு இருந்தாலும் சின்ன விஷயம் தான். மூன் லிமிடெட் ப்ரிப்பேர்ஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் டு 31st March 2021 எவ்ரி இயர். சரி, மூன் லிமிடெட் என்பது ப்ரிப்பேர்ஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் டு 31st March எவ்ரி இயர். பட் இது வந்து இண்டிஏஎஸ் 41 அக்ரிகல்ச்சரல், அதை மறந்துடாதீங்க. இண்டிஏஎஸ் நான் வேணா எழுதி கொடுத்துறேன். இண்டிஏஎஸ் 41 that is agri. மூன் லிமிடெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுதுங்க. on 1st April 2011 வந்து கம்பெனி carried out the following transactions: purchase land 50 lakhs, purchase 200 dairy cows, average age at 1st April 2021 is 2 years for rupees 10 lakhs, received a grant of rupees 1 lakh towards the acquisition of cows. This grant was non-refundable. அப்போ granted வந்து India is 20. For the year ending 31st March 2012, company has incurred the following cost: 6 lakhs to maintain the conditions of animals and fruits and productions, 4 lakhs breeding fee to local farmer. Breeding அது பால் கறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. On 1st October 2011, 100 calves were born. அதாவது 100 கன்றுக்குட்டின்னு சொல்லுவாங்க. 100 கன்று ஈந்திருக்குது. அது there were no other changes in number of animals during the year ended 31st March 2012. As of 31st March 2012, Moon Limited had 3,000 liters of unsold milk in inventory. This milk was sold shortly after the year end at the market price. அப்போ இது வந்து இண்டிஏஎஸ் 2 வந்து கன்சிடர் ஆகுது. ஏன்னா நான் புக் அடித்தேன், ஒரு ஹார்வெஸ்ட், அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து வெளியே போச்சுன்னா, அதாவது சேல்ஸுக்காக போச்சுன்னா இண்டிஏஎஸ் 2ல் வரும், இன்வென்ட்ரியில் வரும். Informations regarding fair values is as follows: fair value less cost to sell. அந்த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்ஸ் எஃப்எல்சிடிஎஸ் ஓட வேல்யூ கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறான், அக்டோபரில் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறான், மார்ச்சில் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறான். அதை நம்ம எடுத்துக்கலாம். நியூ பார்னோட வேல்யூ அவன் கொடுத்துருக்குறான். 6 months ஓல்டு காவ்ஸ், 2 year ஓல்டு காவ்ஸ், 3 year காவ்ஸ். அந்த மில்கோட ரேட்டு வந்து அந்த ஏப்ரல், அக்டோபர் அண்ட் மார்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. Prepare extract from the balance sheet and statement of profit and loss account that would be reflected in the financial statement of 31st March 2012. சரி, இந்த மார்ச் 2012 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசட் வேல்யூ எவ்வளவா காமிப்பீங்க, அல்லது பிஎன்எல் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா காமிப்பீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் see. இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 சிஏ மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா? சிஏ புக் சம் தான். இண்டிஏஎஸ் 41 அக்ரிகல்ச்சரல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதோட டக்குன்னு பார்க்கணும் இதுக்காக சொல்ல கிடையாது. நம்ம பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும், அதனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை போட்டு வச்சுக்கலாம். ஆஸ் இட் இஸ் போட்டுங்க. ஃபஸ்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் அது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடுங்க. பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட்டும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அசட் ஃபஸ்ட்டு வந்து நான் கரண்ட் அசட்னு சொல்லுவாங்க, அதுதான் பிபிஇ. அடுத்து வந்து பிபிஇ லேண்ட். அடுத்து வந்து பயாலஜிக்கல் அசட்ஸ். அடுத்தது கரண்ட் அசட்ஸ். லைவர்லாம் வராது, ஆனால் அதை பற்றி கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிஎன்எல் அக்கௌண்ட் என்னது? ரெவென்யூ இல்லை, ரெவென்யூ அப்புறம் எக்ஸ்பென்சஸ். வாட் இஸ் ரெவென்யூ? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் நோட்டை நான் இப்போ தான் வர போகிறேன். இனிமேல் நம்ம செம்ம திருப்பி ஒரு தடவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன நடந்துக்குன்னு பார்க்கலாம். லேண்ட் காஸ்ட்டு, பர்ச்சேஸ் லேண்டு. அப்போ இந்த லேண்டோட வேல்யூ பாருங்கள், ஏப்ரலில் 2021 50 lakhs இருந்துச்சு.
இது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சொல்லுங்கள். இப்போ லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்ட் மாடல் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து இன்க்ரீஸ்மெண்ட் டிக்ரீஸ்மெண்ட்லாம் போட முடியாது. அதனால் லேண்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எவ்வளோ தான் 50 lakhs நம்ம வாங்கினா அதுதான் நம்ம கடைசி வரைக்குமே காட்டி ஆகணும். இன்க்ரீஸு டிக்ரீஸ்லாம் கிடையாது, டிப்ரிஷியபிள் கிடையாது. அதனால் நம்ம அது பண்ண முடியாது. சரி, அடுத்தது பயாலஜிக்கல் அசெட்ஸ் தான் நம்ம போக போகிறோம். பயாலஜிக்கல் அசெட்ஸு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த 200 கவுஸ் வாங்குறாங்க. 2 வருஷம் கவு. அப்போ வாங்கும்பொழுது அதுக்கு 2 வயது இருக்குது, 10 லட்ச ரூபா. அப்போ அதான் நம்ம போட போகிறோம். 200 டைரி கவுஸ் பர்ச்சேஸ்டு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா என்ட்ரிஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. 200 கவு வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளவுக்கு? 10 lakh rupees வாங்கிக்கிறீங்க. அப்போ என்ன என்ட்ரி இருக்கும்? கவு அக்கௌண்ட் இல்லைங்க, பயாலஜிக்கல் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க். 10 lakhக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் எந்த ஒரு மாற்றப்பட்டு உங்களுக்கு கிடையாது. பட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் கவு அதோட ஏஜ் என்ன இருந்துச்சுன்னா 2 years. சரி, இது எப்போ வாங்கினீங்க? 1/4/2011 வாங்குறீங்க. எப்போ உங்களுக்கு கணக்கு தேவை? 31/3/2012 தான் கேட்குறாங்க. 31/3/2012 அன்னைக்கு கவு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, on 1st October 2011 6 மாசம் கழிச்சு 100 calves were born. அப்ப நல்லா கவனிக்கணும். அதாவது 1/4/2021 2 வருஷமா இருந்தது. 39 தட் இஸ் 39 இந்த 1/10 போடுங்க. 1/10 அன்னைக்கு என்ன செஞ்சிருக்குது? 200 கவு இருந்தது, 100 கவு ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா 300 ஆயிடுச்சு. அப்போ 31/10/2013 சரி 31/3/2012 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மொத்தம் உங்க கையில் எத்தனை கவு இருக்குது? 300. அதுல 200 2 வருஷம். இப்போ அதோட வயசு என்ன இருக்கும்? 3 வயசா இருக்கும். 100 கவோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 6 month ஓல்டு பேபி. இங்க 2 years இருந்தது, இப்போ 3 years மாறி இருக்கு. 31 அன்னைக்கு 3 years. இதுதான் உங்களுக்கு குழப்பம். அப்ப ஒர்க்கிங் நோட்ல நம்ம என்ன எழுதணும்னா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர். அப்ப கிட்டத்தட்ட பயாலஜிக்கல் அசெட் 3 year ஓல்டு கவு 6 month ஓல்டு கவு தான் வரும். லாஜிக்கலா பிரிச்சு மேற்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் அவனே கொடுத்துட்டானே, ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் செல் என்ன அவனே கொடுத்துருக்கானே. இங்க பாருங்க ஐட்டம். ஃபர்ஸ்ட் 3 year ஓல்டு கவ் பர் கவ் 5500 ரூபாயா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள் இல்லை, 5500 ரூபாய் இன்ட்டு 200 11 லட்சம். ரொம்ப ஈஸி. சரி, 200 கவு 5500 ஃபேர் வேல்யூ சோல் 11 lakh rupees. கிளியருங்களா? 31st அன்னைக்கு என்ன வந்திருக்குது? 10 லட்ச ரூபா இருந்த கவோட வேல்யூ இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? 5500 மாறிடுச்சு. சி, அப்ப எனக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh லாபம். அப்ப நான் வந்து பயாலஜிக்கல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு பயாலஜிக்கல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன போட்டார்? நான் லாபம் வந்துருச்சு இல்லவா எனக்கு. ஸோ எனக்கு லாபம் வந்துருச்சு. அப்போ வெரி சிம்பிள், பயாலஜிக்கல் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட். ஹவு மச்? 1 lakh. அப்போ P&L அக்கௌண்ட் எடுத்து போய் கெயினில் வந்து
gain on 200 cows due to physical change on that. அடுத்தது 6 மாச குட்டி இருக்குல்ல என் கையில, அதோட 100 குட்டி இருக்குது இல்லையா? அப்ப 6 மாச குட்டியோட 100 குட்டி இருக்குது, 6 மாசம், அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும்ல. அப்ப 6 month ஓல்டு காஸ்ட் குட்டி 1500 ரூபாய், 100 into 1500, 100 into 1500 குட்டி, அப்போ 1,30,000 ரூபாய். அப்ப எனக்கு 1,30,000 ரூபாய். இப்படிதான் 1500 ரூபாய் சொல்றீங்க அந்த குட்டியோட. அப்போ இது புதுசனுக்கு வந்துக்குது சார். தட் இஸ் ஆல்சோ பயாலஜிக்கல் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு என்னதாங்க அசோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுல்லவா. அப்போ 6 month பேபி நீங்க எவ்வளவு 11 லட்சம் நீங்க போட்டீங்க, நீங்க 1,30,000 ரூபாய். அப்போ கெயின் ஆன் 100 கவு பேபி கவு 1,30,000. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றேன், இது கிளியர் ஆயிடுச்சு. செலவு 6 lakhs ஆகுது. 6 lakhs டு மெயின்டைன் கண்டிஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். 4 lakh வந்து செலவாகுது. அப்போ மொத்தம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கு. இந்த கவுலாம் நீங்கள் வச்சுருக்கு. அப்போ செலவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து மெயின்டைனிங் அது வந்துட்டு சேர்த்து 10 லட்ச ரூபா செலவாகுது. கவர்மெண்ட் கிராண்ட் ஒன்று வாங்கிக்கிறீங்க, அது நான் சொல்லவே இல்லை. இப்போ கவர்மெண்ட் கிராண்ட், அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இது வந்து நான் ரீஃபண்டபிள். அப்புறம் இமீடியட்டாக நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனாக இருந்தால் தான் நீங்கள் 3 years கொண்டு போகணும். இது எந்த ஒரு கண்டிஷன் இல்லாதனால நீங்கள் என்ன செய்யலாம், இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. சரி, மில்க் பாருங்க. மில்க் வாஸ் சோல்டு ஷார்ட்லி ஆஃப்டர் த இயர் எண்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். 3,000 liters ஆஃப் அன்சோல்டு மில்க்கு இன் இன்வென்டரியில் இருக்குதுன்றாங்க. அப்போ உங்களுக்கு பாருங்க, மில்க் இருக்குதுல்ல, மில்க் எவ்வளோ இருக்குது, 3,000 இல்லைங்க. மில்க் பாருங்க 3,000 இருக்குங்க. 3,000 அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் இல்லவா, அதையும் சொல்லிட்டானு பாருங்க. எல்லாமே ஈஸி தான் கணக்கு. மில்கோட வேல்யூ 24 rupees at 31st. அப்போ 24 24 48 52 72, ஸோ 72,000 ரூபாய். இது கரண்ட் அசெட்டில் ஸ்டாக் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போய் கரண்ட் அசெட்டில் இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு 72,000 ரூபாய் நீங்கள் போட்டோம். எஸ், இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபுல் கெயின். ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் போட்டு வாங்கலை. அப்போ இதுவும் உங்களுக்கு என்ன கெயின் தான், கெயின் ஆன் மில்க். அப்போ நீங்கள் வந்து கெயின் ஆன் மில்க்னு நீங்கள் கெயின் ஆன் மில்க் எவ்வளோன்னு பார்த்தா 72,000 ரூபா நமக்கு வருமானம் தான். ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு நாள். ஏன்னா நான் இதை வந்து வாங்கலையே, காசு கொடுத்தா வாங்கினேன், எனக்கு வந்து அந்த பால் கறந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லை. ஸோ அதனால் இதுவும் எனக்கு கெயின் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல மாட்டேன். அதாவது இந்த 30,000 ரூபாய் அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் சொல்லலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து அவங்க கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த கவு வந்து 6 மாதத்தோட கவு நாங்கள் பிறந்துச்சு இல்லவா, 1/10/2011 பிறந்திருக்கும் போது அதோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். 100 கவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 monthோட கவு வந்து 6 மாதத்தில் பிறக்கும்போது 1,200 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ 1,200 ரூபாய், அப்போ 1,20,000 ரூபாய். இப்போ 100 கவு பிறக்கும் போது என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. 6 months ஓல்டு கவு இல்லை, இந்த இடத்துல பாருங்க, நியூ பார்ன் கவோட வேல்யூ, நியூ பார்ன் கவு 1,100 ரூபாய். அப்போ 1,100 ரூபாய். நியூ பார்னோட கவோட வேல்யூ தான் சொல்றாங்க என்னங்க, 1,100
100 ரூபா. நியூ பார்ன் கவோட வேல்யூ வந்து 1100. 1,10,000 ரூபாய். ரூபாய். அப்போ நியூ பார்னோட வேல்யூ வந்து 1,10,000 ரூபாய் எப்போ இருந்துச்சு? அது அதாவது பிறக்கும் போது அதோட வேல்யூ வந்து 1,10,000 ரூபாய். 1,10,000 ரூபாய். எப்ப வாங்கும் பொழுது 1,10,000 ரூபாய். அடுத்தது 31/3/2012 அன்னைக்கு அது 100 கவோட வேல்யூ என்னவா ஆகும்னு பார்த்தா 1200. அதாவது 6 மந்த் ஓல்டு கவோட வேல்யூ 1300. 1100 வந்து என்னவாகுது? 1300 ஆகுது. அதில் வந்து 1300. நிறைய பேருக்கு புரியாது என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள். 1300. அதாவது அது பிறக்கும் பொழுது அது வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் ஆகும் பொழுது அது வேல்யூ 1100 ஆயிடுச்சு. இப்போ வளர்ந்துருச்சு இல்லையா? 6 மாதம் ஆயிடுச்சு. எப்போது 6 மாதம் ஆயிருக்குன்னா மார்ச் அன்னைக்கு தான் 6 மாதம் இருக்கும். அப்போ மார்ச் அன்னைக்கு தான் எடுத்து போடுறோம். நம்ம வந்து இந்த இடத்துல போடுறோம் 1500 போட்டக்கூடாது. ஏன்னா மார்ச் அன்னைக்கு தான் 6 மாதம் பிறந்து 6 மாதம் ஆயிருக்கும். இப்போ 6 மாதத்தோட வேல்யூ தான் சொல்கிறாங்க. எவ்வளோங்க? பிறக்கும்போது எவ்வளோ இருந்திருக்கும்? 1100. சார் பிறக்கும்போது அதோட வேல்யூ 1100. இந்த 6 மாதம் ஆடி 1300. மொத்தம் எவ்வளோங்க? 1,30,000 ரூபாய். அப்போ டிஃபரெண்ட் வந்து 20,000. இந்த 20,000 தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிசிக்கல் சேஞ்சு. அடுத்தது வந்து ப்ரைஸ் சேஞ்ச். ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிருக்குதா? எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குது? 200 சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படிங்களா? ப்ரைஸ் சேஞ்சஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் தேவையில்லை. ஸோ 20,000 வரைக்கும் வந்துருச்சு. இது உங்களுக்கு அசட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா எஸ். ஃபஸ்ட்டு நான் வாங்கும் போது 1,10,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 1,30,000 ஆச்சு. நான் இந்த வேல்யூ வந்து நான் 1,30,000 பேலன்ஸில் போட்டுக்கிறேன். 1,30,000. சரி, அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ வந்து due to increase in physical change and price changes. ப்ரைஸ் சேஞ்சஸ் 100 கவு எவ்வளோ 200 வந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதத்தில் உள்ள இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஆன்சர்ஸ்.